ஏங்க வந்து டேஸ்ட் பாருங்க. இந்த மால்லாம் கொடுப்பாங்கள்ல இந்த சிக்கன்னா நக்கட்ஸ், சிக்கன் நக்கட்ஸ் மாதிரி நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி ஆனந்தி செஞ்சதை பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் பசங்களாம் வந்து கண்டிப்பாக பாராட்டு மழையாக வந்து விடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பாராட்டு கிடைக்கும். ஏன்பா திணறீங்க நீங்கள்? வீடியோவில் என்னை வந்து டென்ஷன் ஆகாது, நீ நல்லா பேசுன்னு இப்போ அவர் பேசும்போது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஹலோ, நான் டென்ஷன் ஆகல சொல்கிறேன், நான் அவசரப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடணும்னு தோணுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து சாப்பிட்டு பாரு 3 காலி ஆகிடுச்சு. நீங்கள் திரும்ப ஷூட் பண்ணால் 3 காலி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் கிறிஸ்ப்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்ப்னஸ் நல்லா இருக்குது. இப்போ நம்ம பால் சர்பத் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. நீங்கள் பாருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா ப்ளஸ் சூப்பராக இருக்குது. அந்த சர்பத்தோட இந்த நொங்கு சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்குது. வணக்கம், வாங்க அக்ஷய் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. சாயந்தரம் ஆனிச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கூடவே இந்த வெயிலுக்கு நல்லா எதமாக குளுகுலுன்னு குடிக்கிறதுக்கு மனசுக்கும் கூலாக இருக்கும், உடம்புக்கும் கூலாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு சர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே இது ஆரோக்கியமானது கூட. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சர்பத்துக்கு நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சிடலாங்க. சர்பத்துலலாம் போடுற இந்த சப்ஜா விதை இதை ஊற வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்துக்கிறேங்க. இது வந்து நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். நமக்கு இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ஊறிடும். இது வந்து பாதாம் பிசின், இதுவும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஊற வைக்கலாம். காலையில் ஊற வச்சு சாயந்தரம் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படின்னா நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா ஊறுறதுக்கு டைம் ஆகும். இதை கழுவிட்டு இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்தாவே நமக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் நிறையா கிடைக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இங்கே உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சுட்டோங்க. கேரட் துருவலால் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாவும் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நீட்டில் இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரியும் போது வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு போட்டோடனே லைட்டாக பிங்க் கலரில் நமக்கு வந்த உடனே நமக்கு அடுத்த பொருள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட பச்சை மிளகா, துருவன இஞ்சி துருவல் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் இஞ்சி துருவலும் போட்டு ஒரு 30 செகண்ட் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. கேரட் சேர்த்து ஒரு வதக்கினதுக்கப்புறம் குடமிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ குடமிளகா சேர்த்து ஒரு வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கரண்டியால் இதை மாதிரி பின்புறமாக நமக்கு அப்படியே லேசாக மசிச்சு விட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்கிற போல் இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா போட்டுடலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனால் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பீஸா சீசனிங் சொல்லிவிட்டு நம்ம கடையில் விற்கும், அது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற போல் கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது வந்து ஆப்ஷனலில், இது வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி சீஸ் போட்டுக்கிறேன். மொசரலா சீஸ்ன்னு சொல்லிவிட்டு கடையில் விற்கும், அதை நம்ம அப்படியே துருவி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் துருவல். இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை.
அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டோங்க. சீஸ் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலந்துட்டுனா சீஸ் வந்து அதில் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ ஸ்டவ் சூட்லேயே மெல்ட் ஆகிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து நம்ம காய்கறிலாம் போட்டு எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்பயும் மீதமாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு மீதி ப்ரெட்டு வச்சுருப்போம். இந்த ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம இது செய்யலாங்க. ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் இருக்குங்க. இது அப்படியே வெறுமனே பிச்சு போட்டுடலாம். இப்போ பிச்சு போட்ட ப்ரெட்டில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே இதில் ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சா ஊறிடும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இப்போ ப்ரெட்டு நமக்கு பால் ஊற்றி நனைச்சி வச்சுருந்தோம். அது நமக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம கையாலே அப்படியே பிசைஞ்சு விட்டுறலாங்க. இப்போ ப்ரெட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம ஊற்றி 2-3 டேபிள் ஸ்பூன் பால் வந்து நம்ம ஊற்றி நனைச்சி வச்சதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூடவே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கையாலே பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு ப்ரெட்டெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். 2 கையிலும் அப்படியே எண்ணெய் தடவிடலாம். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவை கரைச்சிடலாம். இப்போ மைதா மாவை இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு ஃபோர்க்கு விஸ்க் வச்சு கலந்தோம்னா நமக்கு எங்கேயும் உருண்டை கட்டிக்காமல் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம இதை மாதிரி ப்ரெட்டு மேல் ப்ரெட் இருக்கும், அடி ப்ரெட்டு மேல் ப்ரெட்டு, இதை எடுத்து பிச்சு போட்டுக்கலாங்க. அப்படிலாம் ப்ரெட்டில் இந்த ஓரத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை போட்டு அரைச்சி எடுத்துட்டோங்க. இது ப்ரெட் க்ரம்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிடுறேன். இப்போ இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த ரோல் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம், இதில் அப்படியே எடுத்து பரட்டிக்கலாங்க. இப்போ ப்ரெட் ரோல்ஸ் மாதிரி இதை எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நம்ம போட்டு ரெடி பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்போ சூடாக நமக்கு பொரிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமுக்கும் லோவுக்கும் வச்சுக்கிங்க. ஏன்னா போட்ட உடனே கறியிடக்கூடாது நமக்கு. அதனால் போட்டு உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடலாம். திருப்பி விடலைன்னா அவங்களுக்கு வந்து கீழே பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். அதனால் ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். அதை வந்து நமக்கு எண்ணெயும் குடிக்காது. இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரெட் ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அடுத்தது நம்ம நொங்கு பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நொங்கு சர்பத்துக்கு நொங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இப்போ நொங்கை நம்ம வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து நமக்கு கொதிக்கிட்டோங்க. இங்கே வந்து சைனா கிராஸ் அகர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா கடைகளையும் கிடைக்கும். இதுவும் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தாங்க. சைனா கிராஸ் சைனாவில் தான் கிடைக்கும். இந்தியாவிலையும் கிடைக்கும். இதை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சும்மா வெறும்னே அப்படியே அலசி எடுத்துக்கலாங்க. இது வந்து 10 கிராம் பேக்கெட்டு 60 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போ தண்ணி நமக்கு கொதிச்சாச்சுங்க. தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த அகரை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிடுறேன். இப்போ இது அப்படியே வந்து நமக்கு தண்ணியிலே கரைஞ்சிரும். இது அப்படியே கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது புட்டிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச ரோஸ் சிரப்பு, வீட்டிலே பூத்த ரோஜா பூ எடுத்து நம்ம ரோஸ் சிரப் பண்ணியிருக்கோம்.
இப்போ நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த கலருக்காக நான் வந்து இப்போ இந்த ரோஸ் சிரப் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் அதை இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்ம இது வீட்டிலே ரோஸ் சிரப் இருந்ததுனால நான் அது சேர்த்துட்டேன் கலருக்காக. அப்படி சப்போஸ் உங்கள் கிட்ட ரோஸ் சிரப் இல்லை, இது ரோஸ் சிரப் இல்லைன்னா நீங்கள் கேரட் ஜூஸை கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு, கேரட் ஜூஸ் ஆரஞ்சு கலரில் வரும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அது கூட திக்காக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கலர் வந்து நம்ம வெளியே ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் போடாமல் நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணுறதுக்காக இதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது நேச்சுரல் கலர் தாங்க. அதனால் அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் போய் பார்த்துங்க. இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாங்க. இதை அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சோம்னா நமக்கு அப்படியே செட் ஆகிடும். இது இங்கே நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வேண்டிய சைஸில் இதை வந்து ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும். இப்போ நொங்கை நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த நொங்கில் ஒரு 4 பீஸ் போட்டு, இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, இதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நொங்கை. இப்போ நொங்கை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மீதி இருக்கிற நொங்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. நொங்கு சர்பத்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நொங்கை பீஸாக இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வழன்னு இருக்குது அழகாக. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதை இதையும் சேர்த்துடலாங்க. அதே மாதிரி பாதாம் பிசினும் நான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா அழகாக ஜெல்லி மாதிரி நல்லா ஊறி வந்துடுச்சு. அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் வந்து எதாவது வயிறு வலி இருந்துச்சுன்னா கூட நமக்கு கேட்கும். ஊற வச்சு சாப்பிடும்போது பாலில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்பு. இதில் கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள்ங்க, மாதுளம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நொங்கு விழுதையும் சேர்த்துடலாங்க. இது வந்து வீட்டிலே செஞ்ச கண்டென்ஸ் மில்க்கு, கடையில் மில்க் மேடுன்னு சொல்லிட்டு விற்பாங்க. இப்போ வீட்டில் நம்ம வந்து செய்கிறதுனா, வீட்டில் வந்து ஒரு 4 கிளாஸ் பால் எடுத்தோம்னா பால் வந்து நல்லா சுண்டணும். சுண்டி வரும்போது ஒரு கிளாஸ் 3/4 கிளாஸ் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கம்மியாக வேணும் 3/4 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா திக்காக வரணும். அதாவது பால் கோவாவுக்கு முந்தின ஸ்டேஜ்க்கு கொஞ்சம் செமியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அப்போ எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டுனா நல்லா இதை மாதிரி மில்க் மேட் நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடும். நிறைய ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சர்பத்தில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இதில் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான், இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் வந்து காய்ச்சும் போது தண்ணி ஊற்றாமல், தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கிங்க. அப்போ தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா சர்பத் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியாக இல்லாமல். இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கூட பால் சேர்க்கணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்குது. இப்போ நான் நன்னாரி சர்பத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நன்னாரி சர்பத் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் இருக்கிற நமக்கு ஸ்வீட்னஸ்ஸே சரியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அகர் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா இது நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். இதெல்லாம் சும்மா நம்மளுடைய விருப்பம். இதில் ரோஜா இதழ் போட்டுறதுலாம் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ், இந்த ரோஜா இதழ், பம்கின் சீட்ஸ், இது அகர்லாம் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட இல்லைன்னா இதெல்லாம் சேர்க்க வேணாங்க. இப்போ நமக்கு நொங்கு பால் சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.